ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபன் ஃபார் பிரெயின் ராட் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம் டுடே. இந்த கேம் எப்படி இருக்கும், நான் ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறேன். எல்லாரும் வீடியோ பார்க்குறீங்க தவிர லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கேம் ப்ளே வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு ஆரோ மார்க் காட்டுது. இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு கைஸ், ஐ திங்க் இதோட ரூல்ஸ் என்னன்னா, ஓவர் ரெட் ஆனதுல நம்மளால போக முடியாது. இதுதான் இதோட ரூல்ஸு. அப்போ நம்ம இந்த கேமில் நம்மளோட ஸ்பீட் அப்டேட் பண்ணோம். இந்த பிரெயின் டாட் நம்மளுக்கு வேணாம் கைஸ். 2+ ஓரளவு ஐ திங்க் நம்ம போகும்போது கீழே விழுவாமல் தான் நல்லா தான் இருக்கும் கைஸ், கண்டிப்பாக. ஏன்னா போக போக செமையாக உடஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோதான் இருந்துச்சு, பிரெயின் ராட்டை எடுத்துருந்துச்சு. இப்போ போய் நம்ம பேஸில் போயிட்டு ஃபஸ்ட்டு இதை எக்யூப் பண்ணிடலாம். எக்யூப் பண்ணுதா? அதான் கைஸ் சச்சி. இப்போ நம்ம இந்த மணி எடுத்து நம்மளோட ஸ்பீடை அப்டேட் பண்ண நினைக்கிறேன். நான் நினச்ச மாதிரி தான் கைஸ் இந்த கேம் இருக்குது, டுட்டோரியல். அவ்வளோதான், நம்ம போயிட்டு நம்மளோட ஸ்பீடை வந்து அப்டேட் பண்ணிடலாம் கைஸ். அப்கிரேட் அவ்வளோதான். இப்போ நம்ம ஓரளவு மீடியம் ஸ்பீடில் இருக்கோம். அகெயின் நம்ம ஸ்கிரிப்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ். நம்ம ஓரளவு ஸ்பீடாக போனால் பிரச்சனை இல்லை, டஃபாக ஃபாஸ்ட்டாக ஓடிடலாம், ஜம்ப் கூட போடலாம். இந்த லெவலை தாண்டது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா சீக்கிரமாக ஓடி சொல்ல முடிச்சு. இப்போ நம்ம அடுத்த ஸ்பீடுலாம் நம்ம அதுக்கு போக முடியலாங்க. ஓடி கீழே வந்துடாத. இது 6+, இது 2+, இது நம்மளுக்கு நல்லா இல்லை. 4+, இதுவும் நல்லா இல்லை. நெக்ஸ்ட்டு இது 24+, இது ஓரளவு ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஓடி அவ்வளோதான் வந்தாச்சு. எடுத்து போய் பேஸில் வச்சுட்டு ஒரு 3 to 4 minutes வெயிட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் கைஸ். அவ்வளோதான். போய் நம்மளோட 1K இருக்குது. இந்த 1K வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்பீட் அப்டேட் பண்ணிடலாம் கைஸ். இன்னும் ஒரு ஸ்பீட் பண்ணோம். ஸ்பீடு ஒரு few minutes வெயிட் பண்ணலாம் கைஸ், நமக்கு அப்போ தான் காசு கிடைக்கும். ஏன்னா நம்ம போய் அடுத்த பிரெயின் ராட் கூட போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இனிமேல் 2K வேணுமா? இப்போ நம்மளால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம அடுத்த பேஸ்க்கு நம்மளால போக முடியுதுங்க கைஸ். ட்ரை பண்ணுவோம் போக முடியுதான்ட்டு. கைஸ் ஒரு ஜஸ்டிஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் கைஸ். இங்கேயும் நம்மளுக்கு கைஸ் இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல ரேட்டுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பிரெயின் ராட்லாம் கிடைக்குது. அங்கேயும் 22 ரூபான்னு கிடச்சிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப 20 இந்த மாதிரி தான் கிடைக்குது. வேற ஓகே கைஸ், நம்ம தாண்டி போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த பிரெயின் ராட் எடுத்துக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நம்ம வந்தாச்சு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இந்த பிரெயின் ராட் எடுத்து நம்ம இந்த இடத்துல மாட்டி வச்சுப்போம். இந்த இடத்துலேருந்து போகிறதா கொஞ்சம் கஷ்டம் கைஸ். இப்போ ஜம்ப் பண்ணி அவ்வளோதான் கைஸ் வந்துச்சு. இப்போ இந்த பிரெயின் ராட்டி நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். நம்மளுக்கு எவ்வளோ காசு வந்துருக்குன்னு நினைக்கிறீங்க கைஸ்? 2K 4K அவ்வளோதான் கைஸ். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 4K கிட்ட நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம போயிட்டு நம்மளோட ஸ்பீடை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், பரவாயில்ல, இது நல்ல ஆப்ஷன் தான். இப்போ நம்ம பண்ணியாச்சு ஸ்பீடை. சரியான ஃபாஸ்ட் கைஸ், கொஞ்சம் மீடியம் ஃபாஸ்ட்டில் இருக்கனால
நம்மளால தேர்ட் பேஸ்க்கு போக முடியுமா எனக்கு கன்ஃபார்ம் தெரியல கைஸ். பட் என்ன ட்ரை பண்ணுவோம். ஒரு 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 தேர்ட் பேஸ் முடியலையா கைஸ்? இல்லை முடியல. இல்லை கைஸ் எங்கே நான் ஜம்ப் பண்ணேன், இதான் என்னோட மிஸ்டேக் நினைக்கிறேன். ஓ நெக்ஸ்ட் பேஸ். ஒரு 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 கைஸ் இப்போ 22 rupeesல ஒன்று கிடச்சிருக்கு ஆக்சுவலாக. நோ நோ கைஸ் விபி கைஸ் இதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்ம தான் கைஸ் நம்ம எப்படியாச்சும் நம்ம சீக்கிரமாகவே ஒரு ப்ரோ பிளேயர் ஆகலாம். இது ரொம்ப ரேர்னு நினைக்கிறேன் கைஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். திடீர்னு ஒரு ஆட் வருது கைஸ். அவ்வளோதான் எடுத்துன்னு வந்தாச்சு. இதையும் நம்ம எடுத்து நம்மளோட இடத்துல ப்ளேஸ் பண்ணிடலாம். அதுதான் நம்ம இன்னும் ஒரு ஃபியூ நிமிட்ஸ் வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏற்ற மணி கிடச்சிரும். அதுக்கடுத்து அந்த மணியை வச்சு நம்ம வந்து தேர்ட் பேஸ்க்கும் ஃபோர்த் பேஸ்க்கும் போகிற மாதிரி நம்மளோட ஸ்பீடை வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். அப்கிரேட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், நம்ம தான் அதுக்கடுத்து ப்ரோ பிளேயராக இருக்கும். திடீர்னு நம்ம கரெக்டாக வந்த நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரோ வந்து கிடச்சிருக்கு கைஸ். இவங்களா பாருங்க கைஸ் எவ்வளோ ஸ்பீடாக செம்மையாக சருபுருன்னு போயிடுறாங்க. நம்மளால அந்த மாதிரி போக முடியல. நம்ம இன்னும் நூபில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் போகும்போது திடீர்னு கீழே விழுவுற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா விழுவாமல் போயிடுறோம். ஆனால் இது ஓரளவு ஓகே கைஸ். மீடியம் ரெட்டு வருது, அதுக்கடுத்தான் நல்லா போக முடியும். இப்போ போய் நம்மளோட கேஷ் எடுத்துட்டு அடுத்து நம்ம போயிட்டு நம்மளோட ஸ்பீட் அப்டேட் பண்ணிடலாம் கைஸ். நம்மள்ட்ட இப்போ 10K கைஸ். நம்ம இப்போ 10 ஸ்பீடு பண்ணுறதுக்கு 25K தேவைப்படுமா? பரவாயில்ல கைஸ். நம்ம 7K கொடுத்து நம்ம 5 ஸ்பீடு அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீடு. ஓரளவு ஓகே கைஸ். நம்ம ஒரு ஸ்பீடாக தான் போயிட்டுருக்கோம். ஆனால் இன்னமும் நம்மளுக்கு ஸ்பீட் 10 தான் கிடைக்கும் நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக ரீபத் கொடுத்துருக்காங்க. ரீபத்தில் வந்து ஒரு மார்க் காட்டுது. அந்த ரீபத்தில் போய் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ரீபத் பண்ணால் நம்மளுக்கு மணி வந்து கிடைக்குமா? பட் ஆனால் நம்மளோட ஸ்பீட் ஐ திங்க் குறைஞ்சிரும். கரெக்டு கைஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த இதில் போய் பார்ப்போம். இப்போ நம்மளால இதில் போகும்போது கைஸ் இங்கே என்னென்ன பெட்டு கிடைக்குது கைஸ். 80 rupees, 60 rupees, 60, 80, 60, 80, 60 மட்டும் தான் கைஸ் கிடைக்குது. ஆனால் இதே கொஞ்சம் பரவாயில்ல. 210 கைஸ். இதை மட்டும் எடுத்துட்டோம்னா நம்ம தான் அவ்வளோதான். அடுத்த ரேர் கிடச்சிருச்சு. இன்னும் 11 seconds தான் போட்டிருக்கு. அன்காமன் ஏரியான்னு போட்டிருக்கு கைஸ். இதை மட்டும் நம்ம தாண்டி எப்படியாச்சும் போயிட்டோம்னா இந்த பெட்டை வச்சுட்டோம்னாலே நம்ம போதும் கைஸ். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு 5 secondsலேயே நம்மளுக்கு 1K கிடச்சிடும். அப்புறம் என்ன நம்ம ஸ்பீட் அப்டேட் பண்ணிடலாம் ஈஸியாக. பாருங்க கைஸ் அவ்வளோதான். ப்ளேஸ் பண்ணிட்டா மட்டும் போதும். ஒரு 3 to 4 seconds வெயிட் பண்ணாலே நமக்கு ஒரு 1K கிட்ட கிடச்சிடும். இங்கே வேறு என்ன எனக்கு இது ஒரு ஸ்பின் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸ்பின் பண்ணுவோம். நமக்கு என்ன கிடைக்குது தெரியல. என்ன கிடைச்சிருக்கு? 10K கேஷ் கிடச்சிருக்கு கைஸ். சூப்பர், நல்ல விஷயம். இப்போ நம்மள்ட்ட 70K இருக்குது. இது வந்து நம்ம பிரெயின் டாட்டை சேல் பண்ணுற ஐடியா. இது என்ன விஷயம் தெரியல நம்மளுக்கு. நெக்ஸ்ட் நம்மள்ட்ட ரோபாக்ஸ் இல்லை கைஸ். நெக்ஸ்ட் இங்கே ஒரு கியூப் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. ஓப்பன். இது நம்ம ஸ்பீட் நார்மலாக அப்டேட் பண்ணுறது. இது நான் நினச்ச மாதிரி எல்லாத்துக்குமே ரோபாக்ஸ் கேட்குறாங்க கைஸ். கைஸ் இப்போ நம்மளுக்கு எப்படியும் நிறைய மணி வந்திருக்கும். இப்போ நம்ம லாஸ்ட் இதில் எவ்வளோ தெரியுது? 100 rupees தானா? ஓ 600 rupees. ஓகே கைஸ் நம்மள்ட்ட இப்போ 39K கிட்ட வந்துருச்சு. இதை வச்சு நம்மளோட ஸ்பீடை வந்து நம்ம அப்டேட் பண்ணலான்னு பார்த்தா இவ்வளோ அதிகமாக கேட்குறாங்க கைஸ். நம்மள்ட்ட இருக்கிற எல்லா மணி கைஸ். நம்ம ஸ்பீடு ஓரளவு ஓகே சொல்லலாம். இப்போ நம்ம கண்டிப்பாக நம்மளால் கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஓட முடியும்னு நினைக்கிறேன். தேர்ட் பேஸையும் தாண்டி நினைக்கிறேன் சொல்லுவேன். இதுலேயே நமக்கு நல்லதாக கிடைக்குது கைஸ். திடீர்னு ஒரு ரேர் எக்யூப்பானது. ஆனால் அந்த தேர்ட் பேஸையும் நம்ம தாண்டி போனோம்னா நம்மளுக்கு ரொம்ப ரேரானது கிடைக்க வாய்ப்பு இருக்கு கைஸ். இது எவ்வளோது? 50.
இது நம்மளால் தாண்டி போக முடியுமா தெரியல கைஸ். கைஸ் முடியுது, ஆனால் நம்ம ஜம்ப் மட்டும் பண்ணாமல் ஓட்டோம்னா நம்மளால் கன்ஃபார்ம் முடியும். அதாச்சு கைஸ். இது எவ்வளோன்னு கட்டல? 150, 255 பீஸ், 130. இது என்னது? 255 பீஸ். வேறு எதுவுமே இங்கே அவ்வளோ நல்லா இல்லை கைஸ். பற்றி நம்ம இதை எடுத்துக்கலாம் கைஸ். 55 ருபீஸ். இல்லை அடுத்த பேஸ்க்கு நம்மளால் போக முடியுமா தெரில. எதுக்கு வீணா கொம்பு, நம்ம அடுத்த அப்கிரேடே பண்ணிட்டே போயிடலாம். ஏன்னா அவ்வளோதான் கைஸ், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இருக்கிற பிரெயின் ராட்டையும் இழந்துட்டு வர வேணாம் தான் அப்புறம்.